வணக்கம் நேயர்களே. இன்று ஜூலை 26, 2026 ஞாயிற்றுக்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். நோர்வே அமைச்சர் இரங்கல். ஆற்று நீரில் கலந்த கழிவுநீர். காட்டுத்தீ எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். நோர்வே அமைச்சர் இரங்கல். ஜெர்மனி நாட்டின் பெர்லின் நகரில் நடைபெற்ற பேரணியின் போது வண்டியொன்று கூட்டத்துக்குள் பாய்ந்ததில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்தனர். நோர்வே வெளியுறவு அமைச்சர் எஸ்பன் பாத் ஐட எவரும் அச்சத்தில் வாழக்கூடாது என இரங்கல் தெரிவித்துள்ளார். ஆற்று நீரில் கலந்த கழிவு நீர். நோர்வேயின் ஆற்றில் கைராங் எல்வா கழிவு நீர் தவறுதலாக கலந்ததால் தெளிந்த நீர் பழுப்பு நிறமாக மாறி கடும் துர்நாற்றம் வீசியது. இது குறித்து நகராட்சித்துறை மேலதிக ஆய்வை மேற்கொண்டு வருகிறது. காட்டுத்தீ எச்சரிக்கை. நோர்வேயின் தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் காட்டுத்தீ பரவும் இடர் இருப்பதாக வானிலை ஆய்வு நிலையம் எச்சரித்துள்ளது. காடுகளுக்கு செல்லும் போது கரி வாட்டடுப்புகளை, அதாவது கிரில் அடுப்புகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.